Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 17வது நாளாக போராடும் இடைநிலை ஆசிரியர்களை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போராட்டம் தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசின் தொடக்க பள்ளிகளில் பணியாற்றி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி கடந்த 17 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மாபெரும் போராட்டங்களை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு செவி கொடுத்து கேட்காமல் அவர்களை தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது ஆசிரியர்களை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பின்னால் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதற்கு முன்னால் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்கூட்டியே நடத்திய நிலையிலும் அவர்களது கோரிக்கையை திமுக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவுக்கு வாக்களித்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தது. 311வது தேர்தல் வாக்குறுதியான இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் கடந்த 17 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதில் ஒரு கட்டமாக தான் இன்று சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 17 நாட்களாக காத்திருப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டம், அதே போன்று 5 நாட்களாக பணி புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவர்களை ஒடுக்கும் நோக்கத்தோடு காவல்துறையினர் கடந்த 2 நாட்களாக செயல்பட்டு வருகிறது. நேற்று கூட 16வது நாளாக போராட வந்த இடைநிலை ஆசிரியர்களை காலையிலேயே ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காலையில் எழும்பூர் பகுதியில் உணவருந்தி கொண்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின் மாநில செயலாளராக உள்ள ராபர்ட் உள்ளிட்ட 7 நிர்வாகிகளை நேற்று காலை 8 மணிக்கு சென்னை திருவல்லிக்கேணி பெல் சாலையில் உள்ள தங்கும் விடுதியில் கைது செய்து அழைத்து சென்றனர். இரவு 11 மணிக்கு மேலாகியும் அவர் கைது செய்யப்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யாமல் அடைத்து வைத்திருந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஆசிரியர் இயக்கத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் அவர்கள் மதுரை அவர்கள் சொந்த ஊரில் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக நேரடியாக அவர்களது வீடுகளுக்கு அருகே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் ஆசிரியர்கள் இது போன்ற தொடர் கைது சம்பவத்தை கண்டிக்கும் விதமாகவும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்ய தொடங்கி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். போராட்டத்தை கைவிட்டோம்.